ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்க பாத்திரரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா, துதிகளின் மத்திய வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah in the name of Jesus. Hallelujah, glory in the name of Jesus. Praise to Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு அதிகால வேளையில் தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில் வாழலாம் என்று நினைத்தவர்கள், ஹல்லேலூயா, வாழ்க்கையில் நிம்மதி என்ன என்று அறியாமல், பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சமாதானமோ சந்தோஷமோ ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு ஹல்லேலூயா நிம்மதியும் சந்தோஷம் சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் நல்லவர், அவர் மகத்துவமான தேவன், அவர் அன்பு நிறைந்த தேவன். ஹல்லேலூயா, நம்ம மேல் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, இன்று அதிகால வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஹல்லேலூயா, முக்கியமாக ரோஸ் ஃபேமிலி அட்மின்ஸ் அனைவருக்கும், ஹல்லேலூயா, மெம்பர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒரு பாடலை பாடி ஹல்லேலூயா நம்ம செபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருப்போமா? கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தரும்படியாக, ஹல்லேலூயா, இந்த அதிகால வேளையில் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா? தடுமாறும் கால்கள் கண்டு கண்கள் குளமாகி போனதையா? பாரமான சிலுவை அன்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி அன்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை அன்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி அன்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா? தடுமாறும் கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா? குறுகி சிந்தி பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. குறுகி சிந்தி பாடுபட்டு மறுதலிக்கவில்லை, மரணம் சூழ்ந்த நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே,
ஜீவன் தந்தீரே. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குள்ளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குள்ளமாக போனதையா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சாட்டவாரினால் ஒவ்வொரு அடிகளும் ஏற்று வாங்கி நடக்க முடியாமல், ஹல்லேலூயா, ஒவ்வொரு அடிகளும் நம்ம ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் கீழே விழுந்தார். பிரியமானவர்களே, அப்பொழுதும் அவர் அடித்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலை கேட்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில் ஹல்லேலூயா அவர் ஏற்றுக்கொண்டதான ஒவ்வொரு தியாகங்களும் ஒவ்வொரு வேதனைகளும் உமக்காகத்தான், எனக்காகத்தான். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்பொழுது கூட அவர் நம்மை விட்டு கொடுக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையும் நமக்காக அவர் சிந்தினார், நமக்காக அவர் ஊற்றினார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேசர், ஒரு நல்ல கர்த்தர், ஹல்லேலூயா, நமக்காக ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, அதுதான் ஆண்டவர், அதுதான் நமக்காக ஹல்லேலூயா வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, அவர் மேல் வைத்ததான அந்த கிரீடம், அவர் மேல் வைத்ததான முள்ளு கொண்டுள்ள அந்த கிரீடம், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, 9 அடி இஞ்ச நீளமுள்ள, ஹல்லேலூயா, அல்லது விஷமுள்ள அவர் தலைமையில் அடிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருடைய பிள்ளைங்களை நான் ஒரு புக்கில் படித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த முள்ளு ஆண்டவராகிய இயேசுவினுடைய கண்ணுகளுக்குள்ளார அந்த முள்ளு கடந்து செல்லும் பொழுது அவருடைய கருவிழி அல்லது அவருடைய ஹல்லேலூயா அவருடைய கண்களை வெளித்தள்ளினது என்று சொல்லி நான் ஒரு புக்கில் நான் படித்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு அடிகள் அவர் ஏற்று வாங்கும் பொழுது, சாட்டவாரினால் அடிக்கும் பொழுது மாம்ச பிண்டங்கள், மாம்சங்கள், ஹல்லேலூயா, அவர் சரீரத்தில் இருந்து பறியப்பட்டது, ஹல்லேலூயா என்று நான் படித்திருக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வேதனைகள் அவர் நமக்காக ஏற்று வாங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேச கர்த்தரே, ஹல்லேலூயா, துதிக்காமல் இருக்க முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோமா? இன்று அதிகால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகள், ஹல்லேலூயா, நமக்காக கடந்து வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஹல்லேலூயா, ஒரு நிமிடம் நான் உங்களுக்காக செபிக்கிறேன். என்னோடு கூட செபிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைகள் இன்று அதிகால வேளையில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். நம்ம செபிக்கலாமா? மகா பரிசுத்தம் இறக்கும் தெய்வந்தரின் தன்பின் பரலோக ராஜா, ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில் உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் அப்பா. இயேசுவே, கல்வாரியில் எங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், ஹல்லேலூயா, எங்களுக்காக அவ்வளவு அடிகள், எவ்வளவு துக்கங்கள், துரிதங்கள், ஆண்டவரே, வேதனைகள் நீர் எங்களுக்காக ஏற்று வாங்கினீரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு நிற்பதும், ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தாவே சந்தோஷத்தோடு உம்மை மகிமைப்படுத்துவதும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். கர்த்தாவே, இந்த அதிகாலையில் என்னோடு கூட ஹல்லேலூயா உம்முடைய வார்த்தைகளுக்கு கர்த்தாவே செவி கொடுக்கிறதான பிள்ளைங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஆசீர்வதி, உம்முடைய இரத்தத்தால் கழுவி முத்திரையிடுங்கப்பா. Glory to God. Thank you, Holy Spirit. இயேசு, உம்முடைய கருத்தில் நம்முடைய பிள்ளைங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க என்ன பாரத்தோடு, என்ன வேதனையோடு, என்ன துக்கத்தோடு, என்ன பிரச்சனைகள் மத்திய உம்மை ஆராதிக்கிறார்களோ, உம்மை துதிக்கிறார்களோ, இயேசுவே, இந்த அதிகால வேளையில் உம்முடைய சத்தத்துக்கு ஹல்லேலூயா செவி கொடுக்கிற பிள்ளைங்களாக மாறட்டும், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைங்களாக மாறட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. துதிக்க பாத்திரர் நீர் ஒருவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்க நம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று அதிகால வேளையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆவது வசனத்தில் இருந்தால் ஒரு சில காரியங்களை வாசித்து உங்களுக்கு நான் விளக்கி செல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கோஸ் என்ற சுவிசேஷம் 10ஆம் அத்தியாயம் அதனுடைய 30 முதலான வாக்கியங்களை ഞാൻ ഇവിടെ വായിക്കുന്നു. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை வாசிக்கலாமா?
இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான், எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆக்கப்பட்டான். அவன் வஸ்திரங்களே உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே வாசித்ததான வேத பகுதி அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் ஒரு சில காரியங்களை அதிலிருந்து நான் விளக்கி சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே வாசித்ததான வேத பகுதியிலிருந்து பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படியாக சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். எருசலேம் என்ன, எரிகோம் என்ன? பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை, நாம் அதை பார்க்கும் பொழுது எருசலேம் என்கிறது இயேசுவானவருடைய வாசம், ஹல்லேலூயா, உள்ளதான தேசம். அந்த தேசத்தை விட்டு ஒருவன் எரிகோவுக்குள் கடந்து சென்றான். எரிகோம் என்று சொல்லும் பொழுது கள்ளர்களுடைய குகை என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே அக்கிரமைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் இல்லை. ஆனால் ஒருவன் அங்கு கடந்து சென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மிக மிக துக்கப்பட்டு வேதனைப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனிதன் எரிகோவுக்குள்ளே பிரவேசித்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்களே, அங்கே ஒரு சிலர் என்ன செய்தார் என்று பாருங்களே. அவனை அடித்து முறிவேற்று அவனை விரணப்படுத்தி அவனை துரோகம் பண்ணி அவனை என்ன செய்திருக்கிறார், அவனை ஒரு ஓரமாக வழியருகே கொண்டு போய் விட்டுவிட்டு அவங்க கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்களே என்ன நடந்தது நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து, ஹல்லேலூயா, அவனே அங்கே அந்த வழி ஒரு ஆசாரியன் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஆசாரியன் என்ன செய்தது பாருங்களே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரை பார்த்து கொண்டு எதுவுமே செய்யவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எதுவுமே செய்யவில்லை. அவன் அப்படியே கடந்து சென்றான். ஹல்லேலூயா. அவன் அப்படியே கடந்து சென்றான். அவன் எதுவுமே செய்யவில்லை என்று பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக ஒரு லேவியனும் அந்த வழி வந்தது. பிரைஸ் தி லார்ட். அந்த லேவியனும் அவனை திரும்ப கூட இல்லை, பார்க்கவில்லை. அவனை எதுவுமே செய்யவில்லை. அவனுக்கு எந்த விதமான உதவிகளும் செய்யாமல் இந்த ஆசாரியனும் இந்த லேவியனும் கடந்து சென்றான். ஹல்லேலூயா. மூன்றாவதாக என்ன நடந்தது என்று பாருங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த வழியே ஒரு சமரியன் கடந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பின்பு ஒரு சமரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு சமரியன் அந்த வழி வந்து அவனை கண்டு மனதுருகி என்றுதான் ஹல்லேலூயா பார்க்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆசாரியன் வந்தது, திரும்பி பார்க்கவில்லை. ஒரு லேவியன் அந்த வழி வந்தது, திரும்பி பார்க்கவில்லை. மூன்றாவதாக ஒரு சமரியன் அந்த வழி வருகிறது. ஹல்லேலூயா. யாரா நாம் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது சமரியன் என்று பார்க்கிறவர் யார்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர் என்ன செய்தார் என்று பார்க்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி அவர் வந்து இந்த அடிபட்டு கிடக்கிறதான இந்த மனிதனை கண்டு அவரை பார்த்து அவரை எடுத்து அவரை தூக்கி, ஹல்லேலூயா, அவருடைய முறிவுகளை எல்லாம் அவருடைய காயங்களை அனைத்து காயங்களையும் அவர் கழுவி சுத்தம் பண்ணி அவர் அதில் ஹல்லேலூயா மருந்துகளை வச்சு கட்டி அவர் என்ன செய்தார் என்று பாருங்களேன். ஹல்லேலூயா. கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து என்ன செய்தார்? ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி, ஹல்லேலூயா, அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி, ஹல்லேலூயா, சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே பாருங்களே, ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று. ஹல்லேலூயா. இப்படித்தான் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைங்களே.
அல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது இங்கே இந்த சமாரியன் அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி அவருடைய கையில் அவர் இருந்ததான அந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவருடைய சுத்தம் பண்ணி அல்லேலூயா அவருடைய முறிவுகளை அவருடைய காயங்களை கட்டி அல்லேலூயா அவருக்கு அவருடைய சுய வாகனத்தில் ஏற்றி உட்கார வைத்து அவரை ஒரு சத்திரத்துக்குள் கொண்டு போய் அல்லேலூயா சத்திரம் உடமையினிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்று பார்க்கலாமே. அல்லேலூயா மறுநாளிலே அதாவது கொண்டு போய் சத்திரம் உடைமையில் இடத்தில் கொண்டு போய் விட்டு என்ன சொல்லுகிறார் என்று பாருங்களே. ஹல்லேலூயா சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தார். அதன் பிறகாக மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், ஹல்லேலூயா அதிகமாய் எதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதே ஹல்லேலூயா உனக்கு தருவேன் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா இங்கே சொல்லப்படுகிறதான ஒரு விஷயம் என்னவென்றால், அடிபட்டு கிடந்தவனே சத்திரம் உடைமையில் கையில் கொண்டு போய் கொடுத்ததுக்கு அப்புறமாக ஒரு நாள் அவர் அங்கே தங்கி மறுநாள் அதிகாலையில் எழுந்திருந்த என்ன செய்தார் என்று பாருங்களேன். ஹல்லேலூயா 2 பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்ததற்கு அப்புறமாக ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா இதோ இந்த 2 காசை நீ வைத்துக்கொள், ஹல்லேலூயா இவனுக்காக நீ செலவழித்துக்கொள், இதற்கும் மேலாக நீ எதேகிலும் நீ செலவழித்தால் நான் திரும்ப வரும்பொழுது உனக்கு நான் தருவேன் என்று ஹல்லேலூயா இந்த நல்ல சமாரியன் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களை பார்த்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா அவர் சொல்லுகிறார், 2 பணத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்ததற்கு அப்புறமாக சொல்லுகிறார், நீ இதன் மேலாக நீ ஏதாவது செலவழித்தால் உனக்கு நான் வரும்பொழுது நான் திரும்பி வருவேன். ஹல்லேலூயா நான் திரும்பி வருவேன், நான் திரும்பவும் வருவேன். ஹல்லேலூயா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இன்று அதிகால வேளையில் என்னோட சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல சமாரியன் இங்கே சொல்லுகிறார், நான் திரும்பவும் வருவேன். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். நான் திரும்பவும் வருவேன். ஹல்லேலூயா நான் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதர சகோதரிமார்களே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா யார் இந்த சமாரியன்? ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு. ஹல்லேலூயா அவர்தான் இந்த இயேசு. அவர்தான் சொல்லுகிறார், ஹல்லேலூயா உங்களுக்கு நான் திரும்பவும் வருவேன். நீங்க செய்கிறதான எந்த காரியமானதாலும் சரி கணக்கு கொடுத்து கணக்கை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு நமக்காக அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே ஹல்லேலூயா அவர் வரும்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறார்களோ என்று கணக்கு பார்ப்பார். அவர் கணக்கு பார்த்து சரி பார்த்து நமக்கு என்ன தர வேண்டும், நமக்கு என்ன ரிவார்டு நமக்கு கிடைக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டு அவர் நமக்காக ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய பிள்ளைகளே ரிவார்டு தர வருகிறவர் அவர். பிரைஸ் தி லார்ட். ஒன்று பார்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 பணம் என்பது என்ன? ஹல்லேலூயா அவர் என்ன 2 காசை கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 2 பணம் என்பது புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் தான். ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த புத்தகத்தில் இருக்கிறதை விட யார் செலவழிக்க போகிறார்? ஆமென் ஹல்லேலூயா. நீங்க செலவழிக்க வேண்டியது இந்த 2 புத்தகங்களில் இருக்கிறது மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளே அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா நாம் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நாம் ஹல்லேலூயா சற்று யோசித்து பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளுடைய முறிவுகளே நம்மளுடைய காயங்களே கட்டுகிறவர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மளுடைய காயங்களை கட்டுகிறவர் அவர். இந்த பூமியில் ஹல்லேலூயா மக்கள் ஹல்லேலூயா திரளான ஜனங்கள் நமக்கு முன்பதாக இருக்கும், நம்ம சுற்றிலும் இருக்கும். நான் உனக்கு அதை தருவேன், உனக்கு நான் இதை தருவேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைங்களே ஹல்லேலூயா அவர் யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க. அதை நினைத்து பாருங்கள். கடைசி வரையிலும் நம்மோடு கூட இருக்கிறவர் நாசரேயனாகிய இயேசு. ஹல்லேலூயா அவரால் கூடாதது ஏதாவது உண்டா? ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா அவரால் கூடாதது ஏதாவது உண்டா? பிரியமானவர்களே அவர் நல்லவர். அவர் ஏற்ற வேளையில் நம்மோடு கூட இருக்கிறவர். நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா நிச்சயமாகவே அவர் ஹல்லேலூயா நம்ம மத்திய வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள்.
ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகிமையுள்ளவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளே, God with us. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம், நாம் அவரோடு கூட நாம் பேச விரும்பும் பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட பேச இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். இரக்கத்தில் பெரியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை விட ஒரு தேவன் பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மானவ ஜாதியை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, மானவ ஜாதியோட பாவத்திலிருந்து விடுதலை பண்ணும்படியாக நாசரேயனாகிய இயேசுவை தவிர பூமியில் ஒரு தேவன் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேதனைகளை, நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய கஷ்டங்களை, நம்மளுடைய பிரச்சனைகளை ஹல்லேலூயா விசாரிக்கிற தேவன் அவர். அவராலே ஹல்லேலூயா வேற ஒருவராலும் முடியவே முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மகனே, மகளே, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன பிரச்சனை என்று ஹல்லேலூயா நம்மோடு கூட விசாரிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவரோட வருகை சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள் இங்கே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எருசலேமில் இருந்தா ஹல்லேலூயா எரிகோவுக்கு போனவனே, அடிபட்டு கிடந்தவனே, ஹல்லேலூயா ஒருவராலும் உதவி இல்லை என்று வேதனையோட துக்கத்தோடு மரணத்தை காத்து கொண்டு கிடக்கிறதான் இந்த மனிதனை கண்டு மனதுருகி, ஹல்லேலூயா, மகனே உனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டு விசாரிச்சு அவனோட முறிவுகளை, அவனுடைய காயங்களை கட்டி, அவனுடைய காயங்களை ஆற்றி தேற்றுவதற்கு மருந்துகளை கொடுத்து, பிரைஸ் தி லார்ட், அவருடைய வாகனத்தில் உட்கார வைத்து, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவருடைய வாகனத்தில் உட்கார வைத்து அவனே ஹல்லேலூயா அவனே சத்திரமுடமையில் கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து கொண்டார். அதுதான் நசரேயனாகிய இயேசு. அதுதான் நல்ல சமரியன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகால வேளையில் ஹல்லேலூயா என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் துக்கத்தோடு, வேதனையோடு இருக்கிறீர்களா? எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி பண்ண ஒருவரும் இல்லையே, ஹல்லேலூயா, நான் அனாதையாய் நிற்கிறேனே, என் பிரச்சனைகள் பெரிதாகியுள்ளது, ஹல்லேலூயா, மலை போல பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி கண்கலங்கி நிற்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட். என்னோடு கூட செபிக்குமோ? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அர்ப்பண போதத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கடந்து வருவீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே ஹல்லேலூயா வழியருகில் அடிபட்டு கிடந்ததாக மனிதனை கண்டு மனதுருகிய தேவனாகிய கர்த்தர் நம்மையும் பார்த்துக்கொள்வார். நம்மோடு மன இரக்கம் உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. நம்ம மேல் அவர் வைத்திருக்கிறதான் அன்பு பெரிதாகியுள்ளது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நல்ல சமரியனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய பிள்ளைங்களே, முன்பே தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அதோடு உங்களுக்கு எல்லாவற்றையும் கூடவே கொடுக்கப்படும் என்று சொன்னவர் தேவன் அவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் அநேக தேவர்கள் இருக்கு, ஆனால் அனைவருக்கும் நம்மளை வழிநடத்த முடியாது. பிரியமானவர்களே, கஷ்ட நேரங்களில் நம்மளோடு கூட இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஹல்லேலூயா, நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் நாசரேயனாகிய இயேசு. அவரை தவிர வேற ஒருவருக்கும் சமாதானத்தை தர முடியவே முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நாசரேயனாகிய இயேசு, ஹல்லேலூயா, சமாதான தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஹல்லேலூயா, அவருடைய வருகை சமீபமாய் நிற்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாய் இருப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன வேதனையோடு, என்ன துக்கத்தோடு, என்ன பாரத்தோடு இருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களே ஹல்லேலூயா சமாதானத்துக்குள் பிரவேசிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவத்தில் நீ அடிமைப்பட்டு போன ஒரு சகோதரனாய் நின்று கொண்டு இந்த அதிகாலை என்ன சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? சகோதரனே, நாசரேயனாகிய இயேசு உன்னை பாவத்திலிருந்து விடுதலை செய்ய அவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு விஷயத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், ஹல்லேலூயா, ராஜாதி ராஜாவாக இயேசு வரப்போகிறார். பாவத்தை மன்னிக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை மன்னிப்பதற்காக வரல, நிச்சயமாகவே ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். அந்த ராஜாவை வரவேற்பதற்காக நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒருவரும் ஹல்லேலூயா அந்த எக்கால சத்தத்திற்கு புறம்பே நிற்கக்கூடாது. அவருடைய எக்கால சத்தம் கேட்கிறதான நிமிடங்கள் வெகு சீக்கிரமாக உண்டு பிரியமானவர்களே. அவருடைய வருகை சமீபமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் இருக்கும் தெய்வ நிறைந்த அன்பின் பரலோக ராஜா, ஆண்டவரே, இந்த அதிகால வேளையில் ஏசப்பா நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா, என்ன பாரத்தோட துக்கத்தோட வேதனையோடு யாராகிலும் ஹல்லேலூயா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஹல்லேலூயா சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஹல்லேலூயா எங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவன் நீர் நல்ல அல்லவோ ஆண்டவரே. ஹல்லேலூயா அவங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுங்கப்பா. உம்முடைய காகலத்தினுடைய எக்கால சத்தத்தினுடைய துணி கேட்கும்படியாக கர்த்தாவே அவங்களை ஆயத்தம் பண்ண வேண்டுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் அப்பா. துதிக்க பாத்திரர் நீர் ஒருவர் என்று விசுவாசிக்கிறேன் தகப்பனே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போம், உம்முடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆனபடியினால் கர்த்தாவே இன்று அதிகால வேளையில் இயேசுவே உம்முடைய முகத்தை நோக்கி வந்திருக்கிறதான பிள்ளைங்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன், குடும்பங்களுக்காக செபிக்கிறேன், ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நோக்கி வரட்டும் அப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும் அப்பா. உம்மோடு கூட பேசட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் நல்லவர், மகத்துவமுள்ள தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிற ராஜா. துதிக்க நம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த அதிகால வேளையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததான இந்த ஹல்லேலூயா நல்ல சமரியே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை முழுமையாக அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்களே, அர்ப்பணிப்பீங்களா கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்று அறிந்து கொண்டு ஹல்லேலூயா அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்போமா? கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.